நடக்கடலை வேணுமா? நடக்கடலை பரு நடக்கடலை ஒரு படி 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. இந்த நடக்கடலைக்காரர் சத்தம் கேட்கவும் ஏன் நாத்தனாரு ஓடு ஓடு ஓடுன்னு துரத்தி விட்டுப்புட்டா. எப்படியோ அடிச்சு புடிச்சு வாங்கியாச்சு. நல்லா பெருசு பெருசால இருக்கு நடக்கடலை. எங்க நிறுத்த? இனி யாரும் பக்கத்து தெருவுக்கே போயிருப்பாரு. இப்ப ஓடியார அந்த நடக்கடலைக்காரர் சத்தம் கேட்கவுமே வீட்ல இருந்து ஓடியார தாண்டி செஞ்சேன். எங்க அந்த நடக்கடலைக்காரர் நின்றா தானே என்னமோ புல்லட் வேகத்துல போறாரு. ஏய் எப்பா, முழுசு முழுசா பெருசு பெருசால இருக்கு நடக்கல. நான் வாங்காம விட்டு புட்டேனே. அடியே நீ எம்புட்டுக்குடி வாங்குனே? ஏக்கா 1 கிலோ 100 ரூபா சொன்னாருக்கா. 100 ரூபாய்க்கு தேவை வாங்கியிருக்கேன். அடியே சின்ன பொண்ணு, எனக்கு நடக்கலைனா ரொம்ப இஷ்டம் டி. பாதி தாட்டி. ஏக்கா நான் வீட்டுல வேலை தாங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். என் நாத்தனார் தான் ஓடு ஓடு ஓடுன்னு என்னை விரட்டி விட்டாக்கா. அவளுக்கு 2 உடி கேட்டா. நான் 1 உடிதையும் வாங்கியிருக்கேன். இதுக்கே மூஞ்சி முகத்தையும் காட்டிக்கிட்டு இருப்பா. நீ வேற பங்கு கேக்குற? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? வெங்காயம் வெங்காயம்னு சத்தம் கேட்டுச்சு. என்னது வெங்காயம் வெங்காயம் சத்தம் கேட்டுச்சா? அட போக்கா, நடக்கல்லதையும் வித்துட்டு போறாங்க. நானே வாங்காம விட்டு விட்டேன்னு கவலையில இருக்கேன். என்னது நடக்கல்லதையும் வித்துக்கிட்டு போனாங்களா? நான் வெங்காயம் சொல்லில ஓடியாந்து புட்டேன். அக்கா பக்கத்து தெருவுல தாங்க நிப்பாங்க. 2 பேரும் கொடி நடையா போய் வாங்கிட்டு வாங்க. வேணாமடி சின்ன பொண்ணு, நடக்கல எனக்கு. எங்க வாங்கி போட்ட புள்ள குட்டிய திங்கிடுக. நானே தின்னு காலியாக்க வேண்டியதா இருக்கு. எனக்குலாம் வேணாம். ஏக்கா உனக்கு வேணாக்கா, எனக்கு வேணுக்கா. கூட வாக்கா. அட இவ ஒருத்தி வீட்டு காட்டுல வேலை இல்லாத மாதிரி வாக்கா வாக்கான்னு துணைக்குல கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு தேவைன்னா நீ போ. பக்கத்து தெருவுல தானே விக்கிறாங்க. எனக்கே வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. ஆமா, எப்ப பார்த்தாலும் இப்படியே புலம்பிக்கிட்டு இரு. வீட்டுல வேலை கிடக்கு வீட்டுல வேலை கிடக்குன்னு பொழுதோட வீட்டுல வேலைதான் இருக்கும். ஆமாண்டி, நீ சொல்றதும் சரியாட்டே இருக்கு. எங்க வீட்டுக்குள்ளேயே குடஞ்சு குடஞ்சு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்ப கூட பாரு, கரண்ட் அமர்த்தி புட்டியேன். வீட்டுக்குள்ள செத்த நேரம் இருக்க முடியலடி. அப்படியே வேர்த்துக்கிட்டு படபடன்னு வந்துருச்சு. ஏக்கா இந்த விஷயம் உனக்கு தெரியாதாக்கா? 3வது தெருவுல டிரான்ஸ்ஃபார்மர் கீழே விழுந்துருச்சு. அதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாக்கா. மத்தியானம் 3 மணிக்கு கரண்ட் வருமா? அடக்கடவுளே, இந்த விஷயம் எனக்கு தெரியாதடி. இது தெரியாம அரிசிக்கு வேற ஊற போட்டு வச்சிருக்கேன். துணியை வேற துவைக்கிறதுக்கு ஊற வச்சிருக்கேன். ஐயய்யய்யய்ய. அக்கா ஊரா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியாம இருக்கு பாரு. என் நாத்தனார்லாம் கொள்ளையில மரத்தடியில படுத்துக்கிட்டு நல்லா உறங்கிக்கிட்டு கிடக்கு. வீட்டுக்குள்ள செத்த நேரம் இருக்க முடியலக்கா. அனல் காத்து கொள்ளுது. சரியா இப்படி நிலையா நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? செத்த உட்காருங்களே. அடி போடி இவளே, எனக்கு வீட்ல வேலை கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வேற. ஏக்கா நீ எப்படித்தான் வீட்டுக்கு போனாலும் வேலை செய்யலாம் முடியாதுக்கா. மத்தியானம் 3 மணிக்கு கரண்ட் வரும். இங்க இருந்து செத்த நேரம் பேசிட்டு அப்புறமாட்டி வேலையை போய் பாரு. அட ஆமாண்டி, அதுவும் சரிதான். நல்ல வேலைக்கு காலையிலேயே சாப்பாடு செஞ்சேன். அந்த வேலை மிச்சமா போச்சு. சரி செத்த நேரம் உட்காருவோம். இந்த வெயில் என்ன இப்படி அக்னி நட்சத்திரம் மாதிரில இந்த போடு போடுது? வீட்டுக்குள்ள செத்த நேரம் இருக்க முடியலப்பா. ஒரு நாளைக்கு 2 தாட்டி குளிக்கிறேன். வேர்த்து ஊத்ததே செய்யுது. ஆமாக்கா, போதா குறைக்கு அங்க போஸ்ட் விழுந்துச்சு, இங்க வயர் புடுங்கிக்கிருச்சு, அப்படி இப்படின்னு கரண்ட வேற அமர்த்தி போடுறாங்க. இந்த ஆம்பளை மனுஷருங்க வெளியில போய் வேலை பாக்குறேன்னு ஜாலியா போயிராங்க. இந்த பொம்பளைங்க தான் வீட்டுக்குள்ள கிடந்து சாகுறோம். ஆனா மித்த பேருக்கு பொம்பளைகளுக்கு என்ன, வீட்டுக்குள்ள குடு குடு குடுன்னு இருக்காளுகன்னு பேச்சு. நம்ம கஷ்டப்படுறது நம்மளுக்கு தானக்கா தெரியும். எப்ப சின்ன பொண்ணு, நீ என்ன டீ சமைச்ச? எங்கக்கா சமைக்க, கரண்ட் இல்லையில. அதே 3 பிரியாணி ஆர்டர் போட்டுட்டேன். கரெக்டா 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துரும். போய் சாப்பிட வேண்டியதான்க்கா. உனக்கு என்ன டீ ராஜா வாழ்க்கவே. நினைச்ச நேரம் பிரியாணி வாங்கி சாப்பிடுவா, மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவா. கொடுத்து வச்சவதாண்டி நீ. ஆமாக்கா, நம்மள மாதிரி அவ புளிச்சோறும் தயிர் சோறுமா சாப்பிடுவா, பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. பாத்தியா கீதா, காலையிலேயே ஒண்ணு கூட்டிட்டாளுக. அப்படி என்னத்தவே பேசுவாங்களோ தெரியல. ஆமா பரிமளாக்கா, அப்படியே குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாளுக பாருங்க. இப்ப நம்ம போகையில அப்படியே வாய மூடிடுவாளுக. என்ன ராணி, காலையிலேயே உட்கார்ந்து கதை விடுற மாதிரி இருக்கு. வா பரிமளா, இப்பதே வந்து உட்கார்ந்தோம். வீட்டுக்குள்ள கரண்ட் இல்ல பாரு, ஒரே புழுக்கமா இருந்துச்சு. அதே இந்த மரத்தடியில இப்படி உட்கார்ந்துருக்கோம். வா நீ வந்து உட்காரு. என்ன சின்ன பொண்ணு, கையில என்ன வச்சிருக்க? கீதா இப்பத்தேன் நடக்கலன்னு வித்துக்கிட்டு போச்சு. அதையும் 1 உடி வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? ஏன் காதுக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. நல்ல பரு நடக்கலையால இருக்கு. எனக்குமே ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. நம்ம வீடு எல்லாம் தள்ளி இருக்குல்ல. ஒரு வெங்காயம் வித்தாலும் கேட்க மாட்டேங்குது, தக்காளி வித்தாலும் கேட்க மாட்டேங்குது, பூண்டு வித்தாலும் கேட்க மாட்டேங்குது. சின்ன பொண்ணு இருக்காளே நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கா. ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்றாளா? அதெல்லாம் சொல்ல மாட்டா. அமுக்குனி மாதிரி வாங்கிடுவா. அக்கா
எனக்குமே ஒன்னும் கேட்கலக்கா. என் நாத்தனார்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி கடலை வித்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கிட்டாங்க அண்ணின்னு சொன்னா அதே ஓடியாந்தேன். சின்ன பொண்ணு, என் பையனுக்கு நடக்கலைன்னா ரொம்ப இஷ்டம் டீ. ஒரு 4 கடலை மட்டும் தா. சரி கீதா, வாங்கிக்க. சரியான ஆளுதேன். இப்ப வந்துட்டு நடக்கல வேணுமாம்ல. நடக்கல நான் இதுக்கு இம்பிட்டு நேரம் இங்க உட்காந்துருக்கேன். போகையில நான் பாதி கல்லையே வாங்கிட்டு போகலாம்ல உட்காந்துருக்கேன். அடியே சின்ன பொண்ணு, கல்லையே வாங்கி வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கிறவ 2 கல்லை தாடி தின்னுக்கிட்டே பேசுவான். ஓய் வசந்தியக்கா, நீ சரியான ஆளுதேன். ஓசிலேயே மங்களம் பண்ணலாம் நினைக்கிறியா? அட சும்மா இருக்கா. அடிய முழு கல்லையும் தானா கேக்குறேன். 2 கல்லை தாங்கினதுக்கு என்ன வரத்து வர? நான்லாம் கேட்டா கொடுக்க மாட்டேனா? நீ என்னைக்கு கொடுத்த? இருந்தாலும் இல்லைன்னு தானே சொல்லுவ. இந்த வசந்தியக்கா கல்ல குடு. என்ன டேஸ்டா இருக்கு. பச்சை கல்லதே. ஏய் எப்பா, செத்த நேரத்துல வசந்தியக்கா இம்புட்டு கல்லையே தின்னு தீத்துருச்சே. உசாரா இரு சின்ன பொண்ணு, இப்படியே இருந்தா எல்லா கல்லையும் வசந்தியக்காவே காலி ஆக்கிரும். சின்ன பொண்ணு, வசந்தி அக்காக்கு மட்டும் கல்லைய கொடுத்துருக்க. எனக்கு 2 குடு டீ தின்னு பாக்குறேன். ஆஹா, ஆரம்பிச்சுட்டாங்களா? சின்ன பொண்ணு இடத்த காலி பண்ணு. ராணி அக்கா, எனக்கு இப்பத்தே ஞாபகம் வருது. என் மாமியார் மீன் வாங்கி கொடுத்துச்சு. நான் மூடி வைக்காம கொள்ளையிலேயே வச்சுட்டேன்க்கா. இனி யாரும் காக்கைக்கு தூக்குச்சோ என்னன்னு தெரியல. நான் போயிட்டு வரேன். எஸ்கேப் சின்ன பொண்ணு. பாத்தியா கீதா, நம்ம வரவும் ஒவ்வொருத்தியலா நழுவுறாளுக. இப்படித்தே பண்ணுவாளுக. அக்கா நானும் வாரேன்க்கா. சரி வா போவோம். கீதா, பரிமளா, நீங்க இருந்து பேசுங்கம்மா, நாங்க போயிட்டு வரோம். ஆமா, அப்படியே வெளியூர் போற மாதிரி போயிட்டு வரோம் சொல்லிக்கிட்டு கிடப்பாளுக. சரி ராணி, கிளம்புங்க. ஏய் கல்லடிகளா, தள்ளி போங்க தள்ளி போங்க. அடியே கிளட்டு சிரிக்கீங்களா, வேலையத்த சிரிக்கீங்களா. புறணி பேசுறதுன்னா ஓரத்துல உட்காந்து பேசணும். அதை விட்டு விட்டு போற வழியில உட்காந்து இப்படி புறணி பேசிக்கிட்டு இருந்தா தடிக்கி விட்டு இப்படி விழுந்து விட்டனே. ஐயோ, பஞ்சு மிட்டாய் பாட்டி, பஞ்சு மிட்டாய் பாட்டி, என்னையே நாய் ஒண்ணு துரத்திக்கிட்டு ஓடியாந்துச்சு. அதே வேகமா ஓடியாந்தேன். தடுக்கி விட்டு இப்படி விழுந்து விட்டேன் பாட்டி, தடுக்கி விட்டு விழுந்து விட்டேன். ஆச்சி பயப்படாதீங்க, வெறி பிடிச்ச நாயி உங்க 2 பேரையும் பார்க்கவும் பின்னாடி தலையில ஓடிருச்சு ஆச்சி. பஞ்சு மிட்டாய் பாட்டி, பஞ்சு மிட்டாய் பாட்டி, நான் 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடியாந்தேன். கொஞ்ச நேரம் இருங்க பாட்டி, இழக்குது
எப்பா எப்பா பாட்டி கையில என்ன வச்சிருக்கீங்க? 5 மிட்டாய் பாட்டி அப்படியே என் வாயில ஊத்துங்க பாட்டி, தாகம் எடுக்குது. பாட்டி இது என்னட்ட இல்லடி மொட்டச்சி ஊத்து. அடியே வெள்ளச்சி இந்த ஜூஸ்ல உப்பு கரிக்குதுன்னு சொன்னீல, கீழ ஊத்துறதுக்கு பதிலா இவ வாயில ஊத்து. பாட்டி நெட்டச்சி கொடி ஊத்துறேன். சரி. பாட்டி போதுமா? அட பஞ்சு மிட்டாய் பாட்டி, எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது, கொடுங்க. நினைச்சேன் இதுதான் யாரோ ஒரு ஆளு தூக்கி இருக்குன்னு நினைச்சேன். அதுபடியே நடந்துட்டே. அடச்சி நீல ஒரு பொம்பளையா? இப்படி ஊரா விட்டு பொருளை இப்படி மடக்கு குடிச்சிட்டு இருக்கா? சரோஜாக்கா ஏன் இப்படி கிளிக்கிறீங்க? சரோஜா இவளே பாவமடி இறக்க ஓடியாந்து இப்படி விழுந்து கிடக்கா. அதே இவளுக்கு லெமன் ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருப்போம். என்னது லெமன் ஜூஸா? யாரு கொடுத்தது? இந்த மொட்டச்சிட்டையே வாங்கிட்டு வந்தா, அவளும் குடிச்சிட்டு எனக்கும் கொடுத்தா. ஒரே உப்பு கரிக்குது. அதே இந்த நெட்டச்சிக்கு வாயில ஊத்திக்கிட்டு இருக்கேன். இவளாச்சும் குடிச்சிட்டு போகட்டும். அடச்சி இது ஒண்ணு லெமன் ஜூஸ் கிடையாது. எங்க வீட்ல இருந்து இந்த மொட்டாச்சி இந்த டப்பாவை தூக்கிட்டு வந்துருச்சு. என்னடி சரோஜா சொல்ற? உங்க வீட்ல இருந்த பாட்டில இந்த மொட்டாச்சி தூக்கிட்டு வந்து விட்டாளா? அப்ப இது லெமன் ஜூஸ் இல்லையா? நான் வேற மடக்கு 2 3 வாய் குடிச்சிட்டேனே. இல்ல தாய் பாட்டி, சரோஜாக்கா போய் சொல்றாங்க, நீங்க ஊத்துக்கு நல்ல டேஸ்டா இருக்கு. பாட்டி சரோஜா என்னடி சொல்ற? இந்த பாட்டில உள்ளது லெமன் ஜூஸ் இல்லையா? நான் அதெல்லாம் நினைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப வேற என்னடி? திருட்டு மொட்டாச்சி இது ஒண்ணு லெமன் ஜூஸ் கிடையாது. மாட்டோட கோமியம். என்னது மாட்டோட கோமியமா? வேற 2 3 மடக்கு வாய்க்கு ஊத்திட்டேனே. மாட்டோட கோமியமா? அட வெள்ளச்சி பாட்டி, ஐயோ நிறுத்து. அட கிழட்டு மூதடிகளா, தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொன்னதுக்கு எனக்கு மாட்டு கோமியத்தையா குடுக்குறீங்க? உங்களை